இவ்வளோ தூரம் போயிட்டு வரீங்க? அதாவது காலையில் போகிறது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அதோட பெரிய கஷ்டம் என்னென்னா, நிறைய பேர் நான் பார்க்குறேன், ரொம்ப வயசானவங்க 70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களாம் 10 ரூபாய்க்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரொம்ப நான் படுற கஷ்டம்லாம் ஒன்றும் பெருசு இல்லைன்ற மாதிரி தோணுது. இன்றைக்கி ட்ரெயினில் சோழனில் கும்பகோணத்துலேருந்து வரும்போது சீர்காழிக்கிட்ட உள்ள ஒரு தாத்தா வேர்க்கடலை, கடலை உருண்டை, இந்த பாக்கெட் தட்டை பாக்கெட்டு எடுத்துக்கிட்டு ஏறும்போது தடுக்கி தட்டை பாக்கெட் கீழே வந்தோன்னா அதில் ஒரே ஒரு தட்டை பாக்கெட் வந்து 20 ரூபா, அதில் 2 பீஸ் பிரித்து கீழே விழுந்துருச்சு. அது பாத்ரூம்லேருந்து நம்ம உள்ள பெட்டிக்கு போகிற வகையில். ஆல்ரெடி பாத்ரூமுக்குலாம் போயிட்டு வர இடம், அந்த இடம் கொஞ்சம் ஈரமாக தான் இருக்கும். அதை அவர் என்ன பண்ணுறாரு, எடுத்து அந்த கவர் உள்ளே போடுறாரு. என்ன அவங்க அது யாருக்காவது விற்றாங்கன்னா அவங்களுக்கு அது ஏதாவது கெடுதல் வந்துடும் சொல்லிட்டு அதை கூட அந்த தாத்தா எடுத்து உள்ளே தான் வைக்கிறாரு. அப்புறம் அவர்கிட்ட நான் வாங்கி 20 ரூபா நான் கொடுத்து அதுக்கு நான் கீழே போட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு இருக்காங்களே அவருக்கு. அவர் எங்கேயோ வாங்கிட்டு வந்து அதை விற்கிறாரு. அந்த 20 ரூபா பாக்கெட்டில் அவருக்கு 2 ரூபா தான் லாபம் கிடைக்கும். அப்போ அந்த 20 ரூபா தட்டையும் தூக்கி போட்டார்னா, வயசானவர், ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 65-70 வயசு இருக்கும், தள்ளாடுற வயசு, அது விற்கலன்னு சொல்லிட்டு திருப்பி கீழே இறங்கி போனார். ஸோ அவரெல்லாம் பார்க்கும்போது நான்லாம் ஒன்றுமே இல்லை, என்னால் முடியல தான், இருந்தாலும் அவங்களெல்லாம் பார்க்கும்போது நம்ம இன்னும் அப்டேட் ஆகணுன்ற மாதிரி தோணுது.